இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீ விட்டு விடாதே. அது என்னவென்று தெரியாமல் தவிக்கின்ற என் பிள்ளையே, இப்பொழுது உனக்கான உண்மையை சொல்வதற்காக வந்திருக்கின்றேன். நீ யாரோ ஒருவருக்காக உன் முடிவையும் உன் வாழ்க்கையும் மாற்றிக்கொண்டு இருக்கின்றேன் என்று மற்றவர்களுக்காக உன்னையும் உன் வாழ்க்கையும் இழந்து கொண்டு இருக்காதே. என்ன வேண்டுமானாலும் எது வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் நடந்து கொண்டு இருக்கலாம். ஆனால் நான் சொல்கின்ற உண்மையானது உன் வாழ்க்கை முழுவதும் கடைசி பயணமாகத்தான் இங்கு வந்து கொண்டு இருக்க போகிறது. எந்த உறவுக்காக காத்திருந்தாயோ அந்த உறவே உன்னை தேடி வரப்போகும் நிலை ஏற்பட்டு இருக்கும் போது நீ யாருமில்லை என்று எண்ணிக்கொண்டிருக்காதே. எந்த பெயர் கொண்டவள் உனக்காக வரப்போகிறார் என்றுதானே நீ எண்ணி எண்ணி இங்கு கலங்கி கொண்டிருந்தாய். உன் மகிழ்ச்சியான தருணத்தை நானே தர காத்திருக்கும் போது எதற்காக என் பிள்ளையே நீ அல்லது புலம்பிக் கொண்டே இருக்கின்றாய்? வெற்றி வாங்கி சூடும் தருணத்தை நான் உனக்காகவே குறித்திருக்கின்றேன் அல்லவா? அதன் பிறகும் சற்றும் யோசிக்காதே. உன் மனவலிக்கும் கஷ்டத்திற்கும் நானே நிரந்தர தீர்வாக வந்து கொண்டு இருக்கும்போது எதை நினைத்து கொண்டும் பயந்து கொண்டும் இருக்காதே. எதுவாக இருந்தாலும் சரி உன் தாய் சொல்வது தான் நடக்கும். எதுவாக இருந்தாலும் சரி உன் தாயை மீறி எதுவும் நடக்காது என்பதில் தெளிவாகவே இரு. சற்றும் யோசித்து கொண்டு உன் மன நிம்மதியினை கெடுத்து கொண்டு இருக்காதே. ஆழமாக யோசித்து யோசித்து இப்பொழுது என்ன நடந்து கொண்டு இருக்கின்றது? ஒன்றுமே இல்லை. மன அழுத்தத்திற்கு தான் உள்ளாகி கொண்டு இருக்கின்றாய் என் தங்கமே. அந்த அழுத்தங்களும் வருத்தங்களும் காணாமல் போக போகும் நிலைமையைத்தான் நான் உனக்காக உருவாக்கி இருக்கின்றேன். எதை நினைத்து நீ அழுது கொண்டிருந்தாயோ, எதை நினைத்து உனக்கானது வர வேண்டும் என்று நினைத்தாயோ அவரே உன்னை தேடி வரத்தான் போகிறார். சற்றும் யோசிக்காதே. உன் வாழ்க்கை பற்றிய கனவுகளை நீ என்னிடம் சொல்லிவிட்டாயே, அதன் பிறகும் எப்படி நடக்காமல் போய்விடும்? உனக்கு தேவையானதையும் உனக்கு வேண்டியதையும் தருவதற்கு இந்த தாயே நான் வந்து கொண்டு இருக்கின்றேன். வாழ்க்கையின் மாற்றங்கள் பலவிதமாகத்தான் வந்து சேரும். ஆனால் அந்த மாற்றங்களை ஏற்றுக்கொள்வதற்கு நீ தயாராக இருக்க வேண்டும். எத்துணை கஷ்டத்தை கொடுத்தாலும் என் தாயானவள் இறுதியில் எனக்கு நல்லதையும் நன்மையான காரியத்தையும் தான் செய்ய போகிறாள் என்பதில் நீ உறுதியாகும் தெளிவாகும் இரு. உனக்குள் இருந்து உன்னை இயக்கிக் கொண்டு இருப்பவளை நானாக இருந்து கொண்டு இருக்கும்போது இந்த பெயர் கொண்டவள், இந்த தாயின் வராகியின் பெயர் கொண்டவள், இந்த தாயின் குணத்தை கொண்டவள், இந்த தாயின் அன்பை கொண்டவள் உன்னை தேடி வரத்தான் போகிறாள். போராடி போராடி வாழ்க்கையில் தோற்று போய் விடுவேன் போல் அல்லவா இருந்து கொண்டு இருக்கின்றது என்று சிந்திக்கின்றாய். யார் சொன்னது? என் பிள்ளையே, இங்கு சிந்தனை செய்வதற்கு ஒன்றுமே இல்லை. நீ எதை நினைத்து என்னிடத்தில் வந்தாயோ அதை உனக்கானதாக மாற்றுவதற்குத்தான் இந்த தாய் நான் வந்து இருக்கின்றேன். நிரந்தர தீர்வுக்காக நீ போராடி கொண்டிருக்கின்றாய். நிரந்தர விஷயத்தை நினைத்து நீ இங்கு என்னிடம் வந்து கொண்டிருக்கின்றாய். அப்படி இருக்கும் பட்சத்திலே உன் வாழ்க்கையை மாற்றும் தருணத்தை நான் உனக்காக கொண்டு வந்து இருக்கும்போது இனி எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கும். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி என்னை நோக்கி வந்து கொண்டே இரு. உனக்கு முன்னால் சென்று இருப்பது சர்வ சாதாரணமானவளா? எல்லாம் இந்த வராகியாக இருக்கும்போது வரப்போகும் சூழ்நிலையை கண்டு எல்லாம் உன் மனதிற்குள் இங்கு வருத்தமடையாது. கலக்கமடைவதற்கும் கவலைப்படுவதற்கும் இனி அவசியமே கிடையாது. உன் தருணத்தையும் உன் சந்தோஷத்தின் தருணத்தையும் உனக்கென்று நிரந்தரமாக்கத்தான் போகிறேன். உன் வாழ்க்கை மாறும் நேரத்தை குறித்து விட்டேன். இனி நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது. கெட்ட நேரத்தை முடித்து வைத்தேன். உன் வாழ்க்கையில் மாற்றும் தருணத்தை நான் கொண்டு வந்து இருக்கும்போது எதற்காக என் பிள்ளையே நீ அழுது கொண்டே இருக்கின்றாய்? உன் மகிழ்ச்சிகரமான வாழ்க்கைக்கு நானே உறுதியாக்க வந்து இருக்கும்போது உனக்கு வெற்றி மேல் வெற்றி தரும் தருணத்தை தர காத்திருக்கும் போது நீ எதற்காகவும் அழுது கொண்டு இருக்கவே வேண்டாம். நடப்பதையெல்லாம் பார்த்து மனப்பதற்றமும் கவலைகளும் பட வேண்டாம். எந்த நிலையிலும் சரி எனக்காக என் தாய் இருந்து கொண்டு இருக்கின்றாள் என்பதில் மட்டும் நீ உறுதியாகவே இரு. இதுதான் வேண்டும் என்று என்னிடம் சொல்லிவிட்டாயே, அதன் பிறகும் எதற்காக நீ சற்றும் யோசிக்கின்றாய்?
எந்த ஒரு விஷயத்திலும் உன் வாழ்க்கை பற்றி கவலைப்படுவதற்கு யாருமில்லை என்று நினைத்து கொள்ள வேண்டாம். உனக்காக உன் தாய் இருந்து கொண்டு இருக்கும்போது, உனக்காக உன் வாழ்க்கை பற்றிய கனவுகளை கண்டு கொண்டு இருக்கும்போது எதற்காகவும் நீ மன வருத்தம் அடையவே வேண்டாம். உன் வாழ்க்கைக்கான தேடலை நான் தேடி உனக்கு கையில் கொடுக்கத்தான் போகிறேன். வெற்றியின் வாசத்தை இப்பொழுது உனக்கு தர காத்திருக்கும் போது நீ எதை நினைத்தும் அழுது கொண்டு இருக்க வேண்டாம். நடக்கும் விஷயம், நடக்கப் போகின்ற விஷயம் எல்லாம் நான் அறிந்ததாகத்தான் இருக்கும். என் தங்க பிள்ளையே, உன்னுடைய நிழலையினோடு நான் தொடர்ந்து கொண்டு இருக்கும்போது யாருமே இல்லை என்று நினைத்து கொண்டிருந்த காலங்கள் எல்லாம் முடிவடைந்தே விட்டது. மாறாக உன் கேள்விகளுக்கு பதில் சொல்லக்கூடிய நேரமும் காலமும் வந்துவிட்டது. கேட்ட கேள்விகள் எல்லாம் என் மனதில் தான் தங்கியிருக்கின்றது. ஆனால் ஒன்றுமே நடந்த பாடு இல்லையே என்று சிந்திக்காதே. இதோ உனக்கான மாற்றத்தை, உனக்கான கேள்வியை நானே இங்கு தர காத்திருக்கின்றேன். எந்த ஒரு விஷயமானாலும் சரி, எனக்காக யாருமில்லை என்பதை விட என் தாய் இருந்து கொண்டு இருக்கின்றாள் என்பதில் உறுதியாகவே இரு. வரப்போகும் மாற்றமானது உன் வாழ்க்கைக்கு நிழலாக, உன் வாழ்க்கைக்கு ஏற்ற சூழலாகத்தான், உனக்கு சாதகமான முடிவைத்தான் நான் தந்து கொண்டு இருக்கின்றேன். எது வேண்டும் என்பதை என்னிடம் தெளிவுபடுத்திவிட்ட பிறகும், அவர்தான் வர வேண்டும் என்று என்னிடம் சொல்லிவிட்ட பிறகும் எதற்காக என் தங்கமே நீ அழுது புலம்பிக் கொண்டே இருக்கின்றாய்? நடக்கின்ற நிகழ்வுகளையெல்லாம் நினைத்து நீ ஒன்றோடு ஒன்று தொடர்பு படுத்தி கொண்டு இருக்காதே. அத்தனை விஷயத்தையும் தாண்டி உனக்கு எதை எப்படி செய்தால் நான் மகிழ்ச்சியை கொடுக்க முடியுமோ அந்த நிலைக்கான நேரத்தை எட்டிவிட்டாய். இனி எல்லா நிலையிலும் என் நிலை மாறாத என் பிள்ளையே, உன் வாழ்க்கையின் தேடலை என்னிடத்தில் ஒப்படைத்து விடு. இனி வருகின்ற சூழ்நிலைகள் எல்லாம் உனக்கு சாதகமானதாகத்தான் இருக்கப் போகிறது. எவ்வளவு பெரிய விஷயத்தை நான் உனக்கு முடித்து தரப்போகிறேன் என்பதில் மட்டும் பொறுத்திருந்து பொறுமையாக காத்திருந்த பலனுக்கான நேரமும் காலமும் வந்துவிட்டது. நீ நேசித்தவரை உன்வசம் ஒப்படைத்து உனக்காக யார் இருக்கிறார்? உன் வாழ்க்கையின் மாற்றத்தை, உன் வாழ்க்கையின் திருப்பத்தையும் கொண்டு வருவதற்கு யார் இருந்து கொண்டு இருக்கின்றார் என்ற உண்மையை சொல்வதற்காகத்தான் இங்கு வந்து கொண்டு இருக்கின்றேன். எது வேண்டுமோ அது உனக்கானதாகத்தான் இங்கு வரப்போகிறது. எது உனக்கானதாக இருக்குமோ அது நீ நிரந்தரமான விஷயத்தை தேடிக்கொண்டு இருக்கும் பொழுது நிரந்தரமானதாக தருவதற்காக நானே இங்கு வந்து கொண்டு இருக்கின்றேன். இனி எல்லாம் உனக்கு நல்லதாகத்தான் நடக்கும். வெற்றிக்காக காத்திருக்கும் என் பிள்ளையை, வெற்றி வாகை சூடும் தருணத்தை இப்பொழுது உனக்கு தரத்தான் நான் காத்திருக்கின்றேன். வருவது என்ன வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும். இனி கவலைகளை எல்லாம் நினைத்து நீ இங்கு வருத்தப்பட்டு கொண்டு இருக்காது. உன் சந்தோஷத்தின் தருணத்தை தர நான் காத்திருக்கின்றேன். நீ நினைத்ததை நானே பலிக்கச் செய்ய போகிறேன். எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கும். ஓம் வராகி தாயே போற்றி.